அவங்களுக்குலாம் பிறந்த நாள் ஓரளவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் ஒரு 1.5 வருஷம், கொரோனா முடிஞ்ச 1.5 வருஷம். இப்போ இந்த 3 வருஷமாக என் கூட தான் இருக்குது. ஏன் 3 வருஷம், 4 வருஷம்னு நினைக்கிறேன். 3 வருஷமாக என் கூட தான் இருக்குது. அதனால் எனக்கு பெருசாக ஒன்றும் கவலைகள் இல்லை. யாராவது கேட்கும்போது, இங்கே உள்ளவங்க அவரோட சொந்தக்காரங்களாம் கேட்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். எங்கள் மாமனார் சண்டையில் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதில் தான் வருத்தம் நிறையா வந்துச்சு ஒழிய, இதுங்க தான் என் கூடவே இருக்குல்ல. அதனால் இந்த சின்னதுக்கெல்லாம் என்ன மாதிரியே இருக்கும் தண்ணியாக. கல்யாணம் ஆன புதுசில் என்ன நினச்சிட்டேன், குழந்த இருந்தால் ஜாலியாக இருக்க முடியாது, பிரச்சனை நிறையா இருக்கும், சம்பாரித்து வச்சுட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிலாம் யோசித்தேன். உனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் உனக்கு ஒரு மதிப்பு. அதுதான் இங்கே நிறைய பணம் காசு வச்சுருந்தேன், பவுன் வச்சுருந்தேன். அப்போ எல்லோரும் சிரித்து பேசினாங்க, ஓகே அப்போ என்கிட்ட இருக்குதுன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அது நான் கொஞ்சம் கடனாயிட்டேன், பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எல்லா சொந்த பந்தமும் கலந்துருச்சு. அப்போ தான் எல்லோரும் குழந்தை இல்லாத பற்றிலாம் பேசுகிறாங்க. குழந்தை வித்துக்கல, வீடு வாசல் கட்டலை, அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து மகாசி ஏமாந்து போயிட்டா, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நிறைய வருத்தம் இருந்துச்சு. போன வருஷம் இந்த டைம்லாம் நான் கன்சீவாக தான் இருந்தேன். ஏப்ரல் 12ஆம் தேதி தான் ஹாஸ்பிட்டலுக்கு, 10ஆம் தேதி போனேன். அவங்க இது தண்ணியில் சொல்லிட்டாங்க, குழந்த வளராது, தண்ணி சுத்தமாக கர்ப்பப்பைக்கு, அதாவது சுத்தமாக தண்ணி இல்லை, குழந்த வளராது, இது எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் இப்படி ஏதோ ஊனமாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சென்னையில் தான் பேபி ஹாஸ்பிட்டலில் ஒரு 22 நாள் அங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன். அப்போது தண்ணி ஏற மாட்டேன்ருச்சு. என்னோடய ஆஸ்பத்திரி ஃபைல்லாம் காமிச்சா இவ்வளோ இருக்கும். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபைலு 2 ஃபைலு 3 ஃபைலுன்னு இல்லை, ஒரு 10 ஃபைல் இருக்கும். ஃபஸ்ட்டு மதுக்கிட்ட காமிச்சேன், அது 3 குழந்தை 3 மாதத்தில் அபாஷன் ஆகும்போது அந்த அம்மாட்ட காமிச்சேன். அந்த 3க்குமே 3 ஃபைல் போட்டிருக்கோம். சிவான்னு ஒரு அம்மாட்ட காமிச்சேன், 4ஆவதும் 5ஆவது பாப்பாவும், அதுக்கிட்ட 2 ஃபைல் போட்டிருப்பேன். திரும்ப இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு திருச்சிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, அதில் ஒரு ஃபைல் இருக்கும். அப்புறம் பெரம்பலூர்லேயே வேறு டெஸ்ட் எடுத்தேன், குழந்த ஸ்கேன் அது இதுன்னு. அவர் இருந்தார், நாங்கள் கொஞ்சம் வெளியில் ஊருக்கு போயிருந்தோம், அதனால் லைவ் போட முடியல. சென்னை வரைக்கும் போயிருந்தேன், அதனால் அப்புறம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்தார். எனக்கு அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்தது. பிரச்சனைனா இந்த யூடியூப்பை பற்றி சம்மந்தமாக பிரச்சனை கிடையாது, பர்சனல் யூஸஸ். அதனால் அந்த பிரச்சனைக்கு நாங்கள் அலைஞ்சிட்ருந்தோம். அதனால் அதுக்காண்டி கொஞ்சம் நாள் தள்ளி போச்சு. சரி இன்றைக்கி போடலான்னு நினைப்பேன், போட முடியாது. நேற்றே போடலான்னு நினச்சேன், போட முடியல. முந்தா நேற்றே போடலான்னு நினச்சேன், போட முடியல. ஒருத்தர் 2 பேர் இப்படி தான் லைவில் இருக்கீங்க. நிறைய பேர் வாங்க, லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். வீடியோ எடிட் மட்டும் எனக்கு தெரில தீனா அவர்களே. வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சால் நானும் கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணுவேன், வீடியோ சென்ட் பண்ணுவேன். ஆனால் வீடியோ எடிட்டிங் எனக்கு தெரியல தீனா, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இல்லைன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே நானே வீடியோ எடுத்து கற்றுப்பேன். இது மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியான வழி, இந்த லைவ் போடுறதும் ஷார்ட்ஸு போடுறதும். வீடியோ ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது, அது எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரில. நிறையா அது கற்றுக்கணும் போல். சவுண்டு நல்லா வேகமாக வருதா? வேகமாக சுற்றிலே இறைச்சல் இல்லாமல்